இந்த சாப்டர் நம்ம MS ப்ராஜெக்ட் 2016ல எப்படி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரிப்போர்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஷுவல் ரிப்போர்ட்ஸ். 2 விதமான ரிப்போர்ட்ஸ் நம்ம ரிப்போர்ட்டில் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிப்போர்ட்டில் போய்க்கிங்க. ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் த ப்ராஜெக்ட்ஸ், நியூ ரிப்போர்ட்ஸ், டேஷ்போர்ட்ஸ், ரிசோர்ஸ், காஸ்ட், இன் ப்ராசஸ், கெட்டிங் ஸ்டார்டட், கஸ்டம்ஸ், ரீசன்ஸ் அண்ட் விஷுவல் ரிப்போர்ட்ஸ்னு உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ்க்கான தனியாக மெனு பார் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நியூ ரிப்போர்ட்ஸ். ஸோ நியூ ரிப்போர்ட்ஸில் உங்களுக்கு பிளாங்காக வேணுமா, சார்ட்டாக வேணுமா, ஆர்எல்ஸ் டேபிள் கம்பேரிசன், உங்களுக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் வேணுமோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு சார்ட்டாக வேணும்னா நான் ஜஸ்ட் சார்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட் நேம் கொடுத்துக்கலாம். நான் ரிப்போர்ட் நேம் ஒன்றுனே வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிட்டா போது உங்களுக்கு ரிப்போர்ட் உங்களுக்கு சார்ட்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஒர்க், ரிமைனிங் ஒர்க், ஸோ ஒர்க் எவ்வளோ தூரம் போயிருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம், உங்களுக்கு என்ன நேமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நேம், டைம், ஐடி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டைம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துட்டு டைம் ஆக்சுவல் ஒர்க்குக்கும் இதுக்கும் இருக்க டைம் வேரியேஷன் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக க்ரியேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி, ஸோ ஐடி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸஸ் நேம், ஸோ ரிசோர்ஸஸ் நேமை வச்சு அதோட ஒர்க் டைமை வச்சு உங்களுக்கு ரிப்போர்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் உங்களுக்கு எந்த மாதிரி சார்ட்டில் வேணுமோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா செலக்டட் ஃபீல்டு, உங்களுக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவல் காஸ்ட் ஆர் ஓவர் டைம் காஸ்ட், உங்களுக்கு என்ன காஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரிப்போர்ட் இதில் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆகி உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த ஃபீல்டில் என்ன ஃபீல்டில் உங்களுக்கு ரிப்போர்ட் வேணுமோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டூரேஷன் எனக்கு வேணால் ஜஸ்ட் டூரேஷனை கிளிக் பண்ணி, ஸோ டூரேஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஒர்க், ஓவர் டைம் ஒர்க், இந்த மாதிரி நிறையா இருக்குது, பட்ஜெட் ஒர்க். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரிப்போர்ட்டு இங்கே க்ரியேட் ஆகிடும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஃபில்டர்ஸ், ஏதாச்சும் பர்டிகுலர் நீங்கள் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிரிட்டிக்கல் பார்ட் வேணுமா, ஆல்ஸ் என்ன ஃபில்டர்ஸ் உங்களுக்கு வேணுமோ ஸோ அந்த ஃபில்டர்ஸை நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காகவே உங்களுக்கு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கினாலும் ஆல்ஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் வேர்டு அதுக்கு இது மாதிரி சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன்ஸ், ஸோ ரீசன்ஸாக க்ரியேட் பண்ணுறதுக்கும். தென் பார்த்தீங்கன்னா தீம்ஸ், ஸோ உங்களுக்கு ரிப்போர்ட் எந்த தீமில் வேணுமோ அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த தீம்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வேணும்னா ஜஸ்ட் அது கொடுத்தா அந்த தீம் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகி ரிப்போர்ட் க்ரியேட் ஆகும். தென் கலர், ஃப்ராண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸில் ரிப்போர்ட் க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் இதில் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கலர்ஸை செலக்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். தென் இமேஜஸ், நீங்கள் ரிப்போர்ட்டில் ஏதாச்சும் இமேஜஸ் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் போயிட்டு நீங்கள் இமேஜஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்தா போதும் அந்த ரிப்போர்ட்டில் இன்சர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நான் அந்த ஜஸ்ட்டு இந்த லைட் ஹவுஸ் செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டில் இன்சர்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரிப்போர்ட்டில் இது எங்கேயாச்சும் எந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், ஸோ உங்களோட ஃப்ரான்ஸ் சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரான்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி உங்கள் ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ், ஸோ இதில் எஃபெக்ட்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் மாதிரி எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுத்தாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ், ஸோ ஷேப்ஸ், சார்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் வேணும், பை சார்ட் வேணுமா, பார் சார்ட் வேணுமா, ஏரியா சார்ட் வேணுமா, சர்ஃபேஸ் வேணுமா, ரேடார் அண்ட் காம்போ, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சார்ட் வேணுமோ நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைன் சார்ட் வேணால் ஜஸ்ட் லைன் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தா உங்களுக்கு லைன் சார்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். அது தென் பார்த்தீங்கன்னா டேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸ், நீங்கள் ஏதாச்சும் டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணி இன்ஃபோ மீடியா, ஸோ இந்த மாதிரி இன்ஃபோ மீடியா நீங்கள் டைப் பண்ணி எங்கே நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஜஸ்ட் என்டர் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். தென் காப்பி ரிப்போர்ட், பேஜ் பிரேக்கர்ஸ், மார்ஜின்ஸ், ஓரியன்டேஷன், உங்களுக்கு என்ன மாதிரி போர்ட்ரேட்டாக வேணுமா லேண்ட்ஸ்கேப்பாக வேணுமா, சைஸு, ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வந்துட்டு ரிப்போர்ட் பிரிண்ட் பண்ணணும், ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஜ் க்ரியேட் பண்ணி உங்களோட பேஜ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். A4, A3, A4, A3 எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓரியன்டேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம், போர்ட்ரேட் வேணுமா, லேண்ட்ஸ்கேப் வேணுமான்னு
ஸோ ப்ரோடேட் கொடுத்துக்கலாம். தென் மார்ஜின், உங்களுக்கு மார்ஜின் வேணாலும் நீங்கள் ஜஸ்ட்டு மார்ஜின் செலக்ட் பண்ணி உங்களோட பேஜுக்கு மார்ஜின் கொடுத்துக்கலாம். பேஜ் பேக்கேஜ் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ரிப்போர்ட்லேயே நம்ம நியூ ரிப்போர்ட்டில் blank பேஜ் சார்ட் பார்த்தோம். ஸோ டேபிளாக வேணாலும் நீங்கள் டேபிளாகவும் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிளாக வேணும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி கொடுத்தா போதும் உங்களுக்கு டேபிளாக ரிப்போர்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுலேயும் நீங்கள் நேம் ஐடி உங்களுக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ அந்த ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீல்டு இன்செர்ட் ஆகிடும். தென் பார்த்தீங்கன்னா டேட் காஸ்ட் இதில் என்ன செலக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்செர்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஆகி உங்களுக்கு என்ன டேட்டோ அது ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகி உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணால் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டில் நியூ ரிப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி கம்பேரிசன் சார்ட் எல்லாமே அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். ஸோ கம்பேரிசன் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ரிப்போர்ட் வந்துட்டு கம்பேரிஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன ரிப்போர்ட் நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி 2 ரிப்போர்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒர்க்கிங் டைமும் அதே மாதிரி வந்துட்டு ஆக்சுவல் டைமும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் 2 ரிசோர்ஸஸ் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் கம்பேர் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கம்பேர் ரிப்போர்ட் உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அது இல்லாமல் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு ரிசோர்ஸஸில் ஓவர் அலோகேட்டட் ரிசோர்ஸஸாக அது ஓவர் ரிசோர்ஸ் என்ன மாதிரி ரிசோர்ஸஸில் உங்களுக்கு ரிப்போர்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஓவர் அலோகேட்டட் ரிசோர்ஸஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இப்போ இந்த நம்மளோட ப்ராஜெக்ட்டில் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் பிளாங்காக இருக்குது. ஸோ இல்லைன்னா ஒர்க் ஸ்டேட்டஸ் ஓவர் அலோகேஷன் எங்கெங்கெல்லாம் ஓவர் அலோகேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் க்ரியேட் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காஸ்ட். ஸோ காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஃப்ளோ, காஸ்ட் ஓவர் ரன்ஸ், ஏண்ட் வேல்யூ ரிப்போர்ட், ரிசோர்ஸ் காஸ்ட் ஓவர் ரைஸ் அண்ட் காஸ்ட் ஓவர் வியூஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் காஸ்ட் ஃப்ளோஸ் இருக்குது, காஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதுலேயும் என்ன ரிப்போர்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ காஸ்ட் ஃப்ளோ ரிப்போர்ட் வேணால் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு காஸ்ட் ஃப்ளோக்கான ரிப்போர்ட் வந்துடும். ஆக்சுவல் காஸ்ட், பேஸ் லைன், ரிமைனிங் காஸ்ட் அண்ட் காஸ்ட் வேரியேஷன் எவ்வளோ தூரம் வேரியேஷன் வருது, ஸோ நம்ம காஸ்ட் எந்த அளவுக்கு யூஸ் ஆகிருக்குங்கிறத பற்றி டீட்டெயில் ரிப்போர்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே MS ப்ராஜெக்ட் 2016 நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்லேயே நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம ப்ராசஸில் இருக்கிறதுக்கு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட்டாக என்ன டாஸ்க்கு, கிரிட்டிக்கல் டாஸ்க்கு, மைல் ஸ்டோன் ரிப்போர்ட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிரிட்டிக்கல் டாஸ்க்கு கொடுத்தா போதும் கிரிட்டிக்கல் டாஸ்க்குக்கான ரிப்போர்ட் நமக்கு டீட்டெயிலாக கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் நேம், ஸ்டார்ட் டேட், ஃபினிஷ் டேட், கம்ப்ளீட், ரிமைனிங் ஒர்க், ரிசோர்ஸ் நேம் எல்லாமே டீட்டெயிலாக நமக்கு க்ரியேட் ஆகிடும். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டாஸ்க்குக்கான ரிப்போர்ட். இது மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோர் ரிப்போர்ட்ஸ் போனீங்கன்னா நீங்கள் இதில் ரிசோர்ஸில் வேணுமா, ஆர்எல்ஸ் வந்துட்டு காஸ்ட்டில் வேணுமா, ஆர்எல்ஸ் இன் ப்ராசஸில் வேணுமா, ஸோ இதில் வேணுமோ அதில் கிரிட்டிக்கல் டாஸ்க் வேணுமா, மைல் ஸ்டோன் வேணுமா, என்ன ரிப்போர்ட்ஸ் வேணுமோ நீங்கள் இதுலேயும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிடும். இப்போ பாருங்கள் டேட்டாபேஸில் அப்கமிங் டாஸ்க். ஸோ அப்கமிங் டாஸ்க்கு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தா ஸோ இது வரைக்கும் எவ்வளோ தூரம் ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருக்கு, ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ அப்கமிங் டாஸ்க்லாம் இருக்குங்கிறத பற்றி டீட்டெயில் ரிப்போர்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸில் நம்ம க்ரியேட் பண்ண ரிப்போர்ட் 1, ரிப்போர்ட் 3, ரிப்போர்ட் 1, ரிப்போர்ட் 2, ரிப்போர்ட் 3. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ரிப்போர்ட் வந்துட்டு இதில் ஆட்டோமேட்டிக்காக வியூ ஆகும். ரீசன்ஸ், ஸோ ரீசெண்டாக நம்ம என்னென்ன ரிப்போர்ட்லாம் க்ரியேட் பண்ணுங்கிறது ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் இதில் வியூ ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் ரிப்போர்ட்ஸ். ஸோ விஷுவல் ரிப்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே இருக்கும். ஸோ விஷுவல் ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் MS ப்ராஜெக்ட்ஸ், MS வேர்ட் ஆர்எல்ஸ் MS எக்ஸலுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் விஷுவல் ரிப்போர்ட் கிளிக் பண்ணணும் உங்களுக்கு ஆல். ஸோ உங்களுக்கு ஷோ த ரிப்போர்ட் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட்டட் இன் MS எக்ஸலில் வேணுமா ஆர் MS விசுவலில் வேணுமா. இப்போ நமக்கு MS எக்ஸலில் வேணுமா ஜஸ்ட் MS எக்ஸல் டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு நியூ டெம்ப்ளேட்ஸ். ஸோ நியூ டெம்ப்ளேட்ஸ் எக்ஸலுக்கு வேணும். ஸோ என்ன நேமோ என்ன இதுக்கு ரிப்போர்ட் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ டாஸ்க் யூசேஜ் ஆர் ரிசோர்ஸ் யூசேஜ் வேணுன்னா ஜஸ்ட் ரிசோர்ஸ் யூசேஜ் கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MS எக்ஸலுக்கு ரிப்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகி நமக்கு ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம கொடுத்ததுக்கு நீங்கள் எக்ஸல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸலில் உங்களுக்கு ரிப்போர்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போ பாருங்கள் பேஸ்லைன் ஒர்க். ஸோ பேஸ்லைன் ஒர்க், ஆக்சுவல் ஒர்க், இந்த ஒர்க்குக்கான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நமக்கு எக்ஸலுக்கு இம்போர்ட் ஆகி நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரிப்போர்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேஸ்லைன், பட்ஜெட் ரிப்போர்ட், கேஷ் ஃப்ளோ, அண்ட் வேல்யூ, ரிசோர்ஸ் காஸ்ட், இது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட் வந்துட்டு எக்ஸலில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் எடிட் டெம்ப்ளேட்ஸ், அந்த டெம்ப்ளேட்ஸை நீங்கள் எடிட் பண்ணணுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல்டில் நீங்கள் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃபீல்டை நீங்கள் ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கஸ்டம் ஃபீல்டு. ஸோ கஸ்டம் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா
பட்ஜெட் டைப் ரிசோர்ஸஸ் நமக்கு வேணால் ஜஸ்ட் ஆட் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் கொடுத்தோம்னா ஸோ அதுக்கான பட்ஜெட் டைப்புக்கான மட்டும் ரிசோர்ஸஸ் நமக்கு ரிப்போர்ட் நமக்கு க்ரியேட் ஆகி எக்ஸலில் நமக்கு வியூ ஆகும். இப்போ பாருங்கள் நான் அது ஜஸ்ட் கொடுத்தோன்னே ஸோ அதுக்கான இதுக்கு மட்டும் நமக்கு எக்ஸ்போர்ட்டில் அதாவது எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி காட்டிடுச்சு. இதை பாருங்கள் பேஸ்லைன் ப்ராஜெக்ட் பேஸ்லைன் ஒர்க்கு ஆக்சுவல் ஒர்க் எக்ஸ்போர்ட் ஆகி காட்டிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஆர் கலர் சேஞ்ச் பண்ணணும் ஆர் எல்ஸ் எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட்டோட இதை இன்சர்ட் பண்ணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ MS ப்ராஜெக்ட் 2016 நமக்கு ரிப்போர்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்படி தான் யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் டீட்டெயில்டாக MS ப்ராஜெக்ட் 2016 எப்படி ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறது, எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரிப்போர்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ MS ப்ராஜெக்ட் 2016 எப்படி டாஸ்க் என்டர் பண்ணுறது, எப்படி ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ரிசோர்ஸஸ் அசைன் பண்ணுறது, தென் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு MS ப்ராஜெக்ட் 2016 நம்ம ஃபுல்லாக கற்றுக்கலாம்.